மூர்த்தியா கிளவுட் பாருங்க. வந்துருச்சு சார், ரெக்கார்டிங் வந்துருச்சு. இல்ல கிளவுடு காட்டுதா பாருங்க. ஒன்றும் தெரியலையே சார். காமிக்கிறேங்க சார். காமிக்குது. ஓகே, நன்றி நன்றிங்கய்யா. இன்றைய வள்ளுவம் காட்டும் செல்வத்தினுடைய குரல் 759. புத்தகம் இருக்குமெல்லாம் கையில எடுத்துக்கங்க. மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 759. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃது அதனின் கூறியது இல். 26 பொருள் செயல் வகை. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வேற யாரெல்லாம் படிக்க விரும்புகிறீர்களோ படிக்கலாம். சார் லக்ஷ்மி படிக்கிறேன் சார். படிங்கம்மா. குரல் எண் 759. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறிய தில. படிக்கவா சார்? படிங்கம்மா. வந்துட்டாங்க. அவங்க படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் படிங்க நீங்க. ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும், அவனுடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல வாள் அதை விட கூர்மையானது வேறு இல்லை. பகைவரின் செருக்கை அழிக்கும் தகுதியான கருவி பொருளை தவிர வேறொன்றும் இல்லாததால் அதனை சேமிக்க வேண்டியுள்ளது. தேங்க்யூ சார். இதுக்கு சாலமன் பாப்பையாவோட உரை எதையும் சாதிக்க எண்ணுவோர் பணத்தை சம்பாதியுங்கள், பகைவரின் அகங்காரத்தை அறுக்கும் கூறிய ஆயுதம் பணத்தை விட வேறு இல்லை. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. கிட்டத்தட்ட வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் இன்று ஓராண்டு நிறைவு செய்ய போகிறோம் நாளையுடன். அப்போ அந்த நிறைவடையக்கூடிய தருவாயிலும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், அது செல்வம் பொருள் எப்படி செய்ய வேண்டும் என்பது. ஆகவே நிறைவாக அந்த சிந்தனை செல்வ சிந்தனையாக நிறைவு செய்ய வேண்டும் என்றுதான் மீண்டும் இந்த அதிகாரத்திலிருந்து சதீஷையா படிங்கயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 759. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியது இல். பால் 2 பொருட்பால் இயல் கூழியல். அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க. வேற யாரும் படிக்க விரும்புறீங்களா? ஐயா நான் படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். குரல் எண் 759. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்கய்யா. ஏழுமலையா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. படிங்கய்யா. குரலும் படிங்க பொருளும் படிங்க. நல்லது ஐயா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்கும் குரல் 759. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியது இல். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியது இல். இதன் பொருள், ஒரு மனிதன் நல்வழியில் தினந்தோறும் பொருளை தேடி தேடி சேர்த்தல் வேண்டும். ஏனெனில் பகைவர்களை அழிப்பதற்கு செல்வத்தை தவிர கூர்மையான ஆயுதம் வேறு ஏதும் இல்லை. ஒரு மனிதன் நல்வழியில் தினந்தோறும் பொருளை தேடி தேடி சேர்த்தல் வேண்டும். ஏனெனில்
பகைவர்களை அழிப்பதற்கு செல்வத்தை தவிர கூர்மையான ஆயுதம் வேறு ஏதும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அதிகாரம் பொருள் செயல் வகை மிஸ் பண்ணிட்டேன். நன்றிங்கய்யா. 76 வல் பொருள். வல்லும் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால் இயல் 8 கூழியல் அதிகாரம் எண் 76 பொருள் செயல் வகை. பொருளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தனி அதிகாரம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் இது, பொருள் செயல் வகை. அதாவது அறத்துப்பால்ல ஒரு இயல்ல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கின்ற இயல் ஊழியல் விதி. அதே போல பொருட்பால்ல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிற இயல் எதுனா கூழியல், பொருள் எப்படி செய்யணும், அதை எங்க வைக்கலான்னு தேடின இடம் பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துக்குமே தேவைப்படுது. அறம் செய்ய வேண்டிய இடத்துலயும் பொருள் தேவைப்படுது இல்ல, பொருள் செய்ய வேண்டிய இடத்துலயும் பொருள் தேவைப்படுது, இன்பத்து பாலுக்கும் பொருள் தேவைப்படுது. ஆகவே 3 பாலுக்கும் இங்க பொருள் தேவைப்படுறதுனால அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதை தனி ஒரு இயலாக கூழியல், அதாவது பொருள் செயல் வகை என்கிற ஒரு அதிகாரத்தின் கீழ் வருது. பொருள் செயல் வகை. சரி, இப்போ ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குறள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. குறள் எண் 759 செய்க பொருளை. புரியுதுங்களா? செய்க பொருளை அப்படின்னு ஆரம்பிக்குது. மற்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான் சொல்றாரு. முதல்ல பொருளை செய். அப்ப செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும். யாரு செருணர்? பகைவர்கள். பகைவர்களுடைய செருக்கை அறுக்கக்கூடியது எது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பொருள். எஃகு அதனிற்குரியது இல். எஃகு என்றால் ஒரு கூரிய கருவி, சரிங்களா? இரும்பிலான அல்லது எஃகினாலான ஒரு கூரிய கருவி, சரிங்களா? அப்போ எஃகு அதனிற்குரியதில், அந்த கூர்மையான கருவியை வச்சுக்கிட்டு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை காட்டிலும் அதிக பலன் தரக்கூடியது எது என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பொருள். நாம் இந்த இடத்துல இந்த குறளை படிக்கும் பொழுது ஏழுமலையா மீண்டும் ஒரு தடவை படிங்களேன், அதனுடைய விளக்கம் படிங்களேன். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு படிங்கய்யா. படிக்கிற ஐயா. செய்க பொருளை செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியது இல். ஒரு மனிதன் நல்வழியில் தினந்தோறும் பொருளை தேடி தேடி சேர்த்தல் வேண்டும். ஏனெனில் பகைவர்களை அழிப்பதற்கு செல்வத்தை தவிர கூர்மையான ஆயுதம் வேறு ஏதும் இல்லை. அதான் போட்டு மனிதன் நல்வழியில் தினந்தோறும். ஐயா யார அழிக்கணும்? பகைவர்களை. இப்ப யார் அந்த பகைவர்கள்? நம்மிடம் இருக்கிற தவறுதலான எதிர்மறையான அறம் அல்லாத விஷயம். இந்த இடத்துல நமக்கு இப்போ அறமல்லாத செயல்பாடுகள் மனிதனின் பகைவர்கள். அறமல்லாத செயல்பாடுகள் மனிதர்களுடைய பகைவர்களா, இல்ல அறமல்லாத செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் மனிதர்களுடைய பகைவர்களா? அறமல்லாத செயல்களை செய்பவர்கள் மனிதர்களின் பகைவர்கள். நாமும் கூட அறமல்லாத செயல்களை செய்வதால் நாமே நமக்கு பகைவனாகி விடுகிறோம். சரி, அதுதான் இந்த குறளுடைய ஆழம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல பகை எதெல்லாம் பகைன்னா
உங்களை பகையாக கருதக்கூடிய மனிதனும் பகைதான். ஆனா அதை விட ரொம்ப ஆழமான ஒரு பகை இருக்கிறது. சிறு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிலே நீங்கள் மனிதனாய் ஒரு பிறப்பு எடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய படைப்புகளை நீங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இறைவனால் அல்லது இறைத்தன்மையால் படைக்கப்பட்டவை, இரண்டு மனிதனால் படைக்கப்பட்டவை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்பையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு இறைத்தன்மையால் படைக்கப்பட்டவை, இன்னொன்று மனிதனால் படைக்கப்பட்டவை. அப்போ நீங்க இப்ப எடுத்து பாருங்க, இறைத்தன்மையால் இந்த உலகத்துல இத்தனை கோடி ஆண்டுல நம்முடைய அருணகிரியை அப்ப சொன்னா பாருங்க, இல்ல எப்படி பிக் பேங் தியரியில இருந்து ஆரம்பிச்சு அவர் சொன்னாரோ அந்த மாதிரி இவ்வளவுமே இயற்கை படைத்திருக்கிறது. ஆனால் இயற்கை எப்பொழுது மனிதனை படைத்ததோ அதுக்கு பிறகு இயற்கை என்ன படைச்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை இவ்வளவு படைச்ச அந்த இயற்கை மனிதனை படைத்த பிறகு அது தன்னுடைய படைப்பை நிறுத்தி கொண்டது. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் மனிதன் படைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு உயர் அதிகாரி இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிறதே ஒரு பெரிய உயர் அதிகாரி அப்படி வச்சுக்குவோம், இல்ல நம்ம முதலமைச்சர்னு வச்சுக்குவோம். முதலமைச்சர் அவர் தான் இங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ஆணைகளை பிறப்பிக்கின்றார். இப்ப அவர் இல்லைங்க, அவர் இடத்துக்கு பதிலா அந்த வேலையை இன்னொருத்தர் செய்யறாருன்னா கிட்டத்தட்ட அவரும் அதுக்கு சமமானவர் தானே. அவருடைய அதிகாரத்துக்கு சமமானவர் தானே. அப்ப எப்பொழுது படைக்கும் ஆற்றலை நமக்கு இந்த இயற்கை வழங்கி இருக்கின்றதோ கிட்டத்தட்ட அந்த இறைத்தன்மைக்கு சமமான அதிகாரம் கொண்டவர்கள் மனிதர்கள். சரிங்களா? பாரதியினுடைய பாடல்ல சொல்லுவாரு, சில எந்த வளம் நம்ம நாட்டுல இல்ல, எல்லா வளங்களும் இருக்கின்றது. ஆகவே மனிதர்கள் வாழ்வதற்கு இன்னும் ஏதேனும் வளங்களை இந்த உலகத்துல படைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டியதில்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான வளங்கள் அத்தனையுமே வந்து அவனுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாகவே இந்த பூமியில இந்த இறைத்தன்மை படைத்திருக்கின்றது. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்? அதாவது நம்ம பாட்டுல எப்படி வரும்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, என்ன வளம் ஒழுங்காய் இல்லை இந்த பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். இல்ல அதாங்க, இது வந்து நம்ம நாட்டுப்பற்று இருந்தனால இப்படி பாடணும். இதுவே நீங்க வந்து மனிதநேயத்தோட பாடுறது அந்த பாட்டு எப்படி பாடணும்னா, என்ன வளம் இல்லை இந்த பூமியில்னு பாடணும். சரிங்களா? அப்ப நாடா நம்ம பார்க்க கூடாது, அப்ப பூமியா தான் பார்க்கணும். அப்போ பூமியில என்ன வளம் இல்லை என்று சொல்லு பாருங்க, எல்லா வளங்களும் இருக்கிறது. அப்போ இந்த எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் அப்படி அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மனிதர்களுக்குள் நாமளே நமக்காக உருவாக்கி கொண்டதுதான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம். சரிங்களா? இந்த அரசியலும் இந்த அரசியல் சார்ந்த நெறிமுறைகளும் அரசும் இதெல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, மக்கள் தங்களை தாங்களே சரிங்களா நெறிமுறைப்படுத்திக் கொள்வதற்காக. சரி, அப்படி நெறிமுறையெல்லாம் படுத்திக்கிட்டதனுடைய விளைவு என்ன? எல்லா செல்வங்களையும் எல்லாரும் அனுபவிப்பதற்கு சரிங்களா ஒரு பொது விதி தேவைப்படுகிறது. அந்த பொது விதி தான் பணம். எல்லாம் இந்த பூமியில இருக்குதுங்க, மனிதனை அனுபவிக்கலாம். ஆனா யார் வேணாலும் போய் எதை வேணாலும் எடுத்து அனுபவிச்சிட முடியுமா? அதுக்கு ஒரு முறைமை வேண்டாமா? அதுக்கு ஒரு ஒழுங்கு வேண்டாமா? அது யார் உருவாக்குனது? அது மனிதர்களே தான் உருவாக்கினார்கள். அப்படி மனிதர்களே தங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு உருவாக்கி கொண்ட ஒரு கட்டமைப்பு சரிங்களா, ஒரு பயன்பாட்டு பொருள் எது என்றால் பணம். இப்போ அவ்வை பாடின பாட்டு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. அதே அவ்வை என்ன சொல்றான்னா, எது கொடிதுன்றாங்க? யாராவது சொல்ல முடியுமா? வறுமை கொடிது. வறுமையில் இளமையில் வறுமை கொடிது. அது இன்னும் கொடிது போகும்போது சரிங்களா. அப்போ அந்த முருகர் கேட்கிறதாவும், கொடியது கேட்கின் நெடிவடிவேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றோனாய் கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர், அதனினும் கொடிது இன்புற அவள் கையில் உண்பது தானேன்னு அவை பாடுவாங்க.
அப்போ அவங்க ஆரம்பிக்கிறதே என்னன்னா, எது கொடியது என்றால் சரிங்களா, வறுமை கொடியது. சரிங்களா? இப்போ வள்ளுவர் சொன்ன இந்த பாடல் எடுத்துக்கங்க, இந்த குறள் எடுத்துக்கங்க. இப்ப அபை சொன்ன இந்த கொடியதையும் எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, உங்க பார்வைக்கு தெரியும். மனிதனுக்கு பகை எது தெரியுங்களா? வறுமை. இவ்வளவு வளங்களையும் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல, இவ்வளவு வளங்களையும் படைக்கப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கையில ஒரு மனிதனால அதையெல்லாம் அனுபவிக்க முடியல அப்படின்னா, அவன் எதை செய்ய தவறி விடுகிறான்? பொது விதியான பணத்தை உருவாக்க தவறி விடுகிறான். அப்போ இன்னொரு மனிதன் பகையாவது அடுத்ததுங்க. இன்னொரு மனிதன் வந்து பகையாவது அடுத்தது. அதை விட்டுருங்க. ஆனா மனித குலத்திற்கு பகை எதுங்களா? வறுமை. நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? வறுமையில வாழ்ந்த சிங்கம், வறுமையில வாழ்ந்த புலி, வறுமையில வாழ்ந்த யானை, வறுமையில வாழ்ந்த கோழி, வறுமையில வாழ்ந்த நாய், எங்கேயா பார்த்திருக்கீங்களா? நம்ம அதை ஏதாவது கேட்டகரி பண்ணிக்கிறோமா? டிஸ்கவரி சேனல்ல சொல்லும்போது இதெல்லாம் வறுமையில் வாழ்ந்த விலங்குகள்னு. ஒரு காக்கா, குருவி ஆகட்டும், ஒரு எறும்பாகட்டும், இது வரைக்கும் உயிரினங்கள்ல மனித இனத்திற்கு மட்டும்தான் வறுமையில் வாழும் மனிதன் நம்ம சொல்றோம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்லையே நான் சர்க்கஸ்ல பார்த்தனே, சிங்கம் ரொம்ப வறுமையில இருந்து, புலி ரொம்ப வறுமையில இருந்துன்னு. அத வறுமைக்கு உட்பட்டது யாருன்னா நாம தான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் வறுமையில் வாழ்ந்தது என்றால் அது காரணம் மனித இனம். ஆனால் மனித இனமே வறுமையில் வாழ்கிறது என்றால் அது காரணம் என்ன? நாம வகுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகள். அப்ப எது பகை மனிதனுக்கு என்றால், மனிதனுக்கான மிகப்பெரிய பகையே வறுமைதான். அந்த பகையை எதை கொண்டு அறுக்க முடியும்? அந்த பகையை எதை கொண்டு வேறு இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வறுமைங்கிற பகைய யார் ஒருத்தர் தன்னுடைய தலைமுறையில் அந்த பகைவரை எதிர்த்து போரிட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறாரோ, அதுக்கு பிறகு அந்த பரம்பரையிலேயே வறுமை இருக்காதுங்க. பெரிய பணக்காரனா காரு பங்களாலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா வறுமை இருக்காது. முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்முடைய காலாகாலத்துக்கு நம்முடைய ஒட்டுமொத்தமான பரம்பரையே வறுமையில் இருந்து காப்பதற்கான பொருளை உருவாக்க வேண்டும். அதுதான் செய்க பொருளை. அப்ப வறுமை ஒரு பகை அல்லவா? எவ்வளவு பெரிய வறுமை! அதுவும் கொடிது கொடுமை, வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. யோசிச்சு பாருங்க, இன்ற இளைஞர்கள் வேலை கிடைக்கல, அது திண்டாட்டம், இது திண்டாட்டம், வழிப்பறி, கொள்ளை, கொலை, எதுலயோ ஈடுபடுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. செயின் பறிப்பு அப்படின்னு எத்தனையோ நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறோம். அந்த குற்றங்களை செய்யக்கூடியது யாரு? 80 வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்களா? அல்லது 10 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ இந்த உலகத்துல பெரும்பான்மையான குற்றங்கள் யார் செய்கிறார்கள் என்றால், இளைஞர்கள் செய்கிறார்கள். உடவி உ- உடலிலே வலுவுள்ளவர்கள் செய்கிறார்கள். அப்ப அவர்களெல்லாம் அதை யார் செய்ய தூண்டுறது? நல்லா படிச்சவன், படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்கல. பல நேரங்களில் நாம் பார்ப்பது வேலையில்லா திண்டாட்டம் பெரும் குற்றங்களை உருவாக்குகிறதுன்னு. அப்போ அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் ஏன் செயின் பறிக்க போறான்? அவன் ஏன் கொலை பண்ண போறான்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு யார் முயற்சி எடுக்கணும்? அந்தந்த நபர்கள் தான் முயற்சி எடுக்கணும். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை. நீங்க உலகத்தினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரரா மாறணும்னு நீங்க ஆசைப்பட்டு விட்டால், அதற்கான பணம் இனிமேல் அச்சடிக்கப்பட வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. அல்லது நீங்கள் இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரராக மாற வேண்டும் என்றால், அதற்கான பொருள் இனிமேல் உருவாக்கப்பட வேண்டுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஏற்கனவே எல்லாம் இந்த பூமியில இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மனிதனை இந்த பூமியில படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு தேவையான அத்தனையும் பூமிக்கு மேலேயும் உள்ளேயும் படைத்து விட்டது இந்த இயற்கை தன்மை.
அந்த வளமான வாழ்க்கை அடைவதற்கு உண்டான சக்தியும் இந்த இயற்கை நமக்கு வழங்கிவிட்டது. எங்க என்றால் மனதிற்குள். நாம செய்ய தவறிவிடுகின்ற மிகப்பெரிய விஷயம் என்னதுங்களா, நம் மனசுக்குள்ள இருக்கிற சக்தி எடுத்து நம்ம பயன்படுத்துறது இல்ல. எப்படி பூமிக்கு தேவையான அத்தனையும் பூமிக்கு உள்ளே வைத்து படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு மனிதன் வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக, அவன் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக, அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்காக அவனுக்கு தேவையான அத்தனையும் அவன் மனதிலே வைத்து படைக்கப்பட்டிருக்கிறான். உங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்கெங்க தேடலாம் அப்படின்னு யாராவது கேட்டா, எங்கேயும் நீ தேட வேணாம். எல்லாமே உன்னுடைய மனதிற்குள் புதைந்து இருக்கிறது. நீ அதை உள்ள இருந்து வெளியில எடுத்தா போதும். மனிதர்களுக்கு தேவையான தங்கம் எங்க இருக்குது? பூமிக்குள்ள இருக்குது. மனிதருக்கு தேவையான கனிம வளங்கள் எங்க இருக்குது? பூமிக்குள்ள இருக்குது. எல்லாமே பூமிக்குள்ள இருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? உள்ள இருந்து வெளியே எடுத்தா போதுங்க. வளங்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றது. அதே போல ஒரு மனிதன் வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக, அதாவது பொருள்படி வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக அவனுக்கு எங்க இருக்கிறது அந்த வளம் என்றால், அவனுடைய மனதிலே அந்த கருப்பொருட்கள் இருக்கின்றது. அப்ப அவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பொருளை அவன் வெளியே எடுத்துட்டா போதும், ஒரு பொருளை நீங்கள் தானாக அடைந்து விடலாம். அப்ப நீங்க உங்க கருப்பொருளை வைத்துக்கொண்டு உருப்பொருளை நீங்கள் என்ன பண்ணலாம்? உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்படி நீங்க உருப்பொருளை உற்பத்தி பண்ணிட்டா உங்களுக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய பகை இருக்குமானா? இருக்காது. இல்லைங்க, இந்த இடத்துல பகைன்னு சொல்றது ஒரு மனிதனை தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட, நாம என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் பகைவன் என்றால் அவனோட வாய் தகராறில் ஈடுபடலாம், கை தகராறில் ஈடுபடலாம், ஆள் வைத்து அடிக்கலாம், அல்லது அவனுடைய பொருட்களை எல்லாம் உடைக்கலாம். அப்போ ஒரு பகையை நம்ம எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். அவனை ஆளை வச்சு அடிச்சு என்னன்னா பண்ணி அவனை அழிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அப்படிலாம் அழிக்கிறத விட பகைவனை எப்படி அழிக்கணும்ன்றாருன்னா, நீ பொருள் செய்து எந்த அளவுக்கு உன்னுடைய பொருளை வைத்து நீ வாழ்க்கையில உயர்கிறாயோ, அந்த உயர்வே அவனுக்கு மிகப்பெரிய அடி. அதை விட வேற எதுவுமே அடி இல்லைங்கிறாரு. நீங்க எல்லாரும் அண்ணாமலை திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல பால்கார அண்ணாமலை ஒரு ஏழை செயல். ஆனா அவருக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய பசுமாடுலாம் வச்சிருக்கிறாரு. ஓகே, அது ஒரு முக்கியமான இடத்துல இருந்தனால அதனுடைய வேல்யூ அவருக்கு தெரியாம இருக்கும். அவர் ஃப்ரெண்டு மிஸ்டர் அசோக், அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பா அப்படியே நயவஞ்சகமாக அந்த இடத்தெல்லாம் புடுங்கிடுவாங்க. இப்போ நண்பனா இருந்த ஒருத்தர் பகைவரா மாறிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, பால்கார அண்ணாமலை ஆளெல்லாம் வச்சு கேஸ போட்டு, வாடா உன்ன நான் பாரு, நான் கேஸ் போட்டு நான் ஜெயிக்கல, இல்ல ஆளை வச்சு அடிச்சு ஜெயிக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன்னு சொல்லல. அவர் சொன்ன விஷயம் அதுல நீங்க பார்க்கணும். நீ பணத்தை வச்சிருக்கிறதுனால நீ இவ்வளவு திரும்ப இருக்கிற, நீ பணத்தை வச்சிருக்கிறனால தானே நம்ம நட்பை மதிக்கல, நீ பணத்தை வச்சுக்கிட்டு தானே நம்மளை இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ, அதனால உன்னை விட பெரிய பணக்காரன் ஆகி நீ என்ன செஞ்சு அதே மாதிரி என்னால் செய்ய முடியும்னு நிரூபிச்சு காட்டுவார். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது சவால் விடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, மற்றவங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், நீங்க பொருளாதாரத்துல எவ்வளவு தூரம் முன்னேற முடியுமோ அவ்வளவு உயரங்கள்ன்ற வள்ளுவர். நீங்க ஆள் வச்சு அடிக்கிறதோ, அல்ல அவனுடைய பொருளை உடைக்கிறதோ, அவனை கெடுக்கிறதோ, அதெல்லாம் இல்லை அவனுக்கு அடி. அவனுக்கு அடி எதுங்களா, நீங்க யாரை பகைவராக கருதுகிறீர்களோ அவரை காட்டில் நீங்கள் பன்மடங்கு நீங்கள் பண வளத்திலையும் செல்வ வளத்திலையும் மிக உயர்ந்த இடத்துக்கு போறது. அப்ப எவ்வளவுக்கு நீங்க பொருளாதாரத்துல மிக உயர்ந்த இடத்துக்கு போறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க அவனை வந்து வேற எதை வச்சும் அடிக்க வேண்டியதில்லை. அதைத்தான் வள்ளுவம் கூறுகிறது நமக்கு. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும். அவனுக்கு என்ன செருக்கு இருக்குதோ, உங்களை அவன் எந்த வகையில பகையா கருதுகிறானோ, எந்த வகையில அவன் இருமாப்பாக திரிகிறானோ, சரிங்களா, அந்த வகையில அந்த செருக்கு இருக்கு பாருங்க, அந்த செருக்கு அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி எதுவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய பொருள் என்பதை வள்ளுவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே நமக்கு 2 வகையான பகை இருக்கின்றது. ஒன்று உருப்பொருளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பகை, இன்னொன்று கருப்பொருளாக இருக்கக்கூடிய வறுமை ஒரு பெரிய பகை. அதனாலதான் கமலஹாசன் அவர்கள் அன்றே ஒரு திரைப்படம் எடுத்தார், வறுமை நிறம் சிகப்புன்னு. இது வரைக்கும் யாரும் அந்த படம் பார்க்கலாம், போய் பாருங்க.
அந்த படத்துல காட்டக்கூடிய காட்சி நல்லா படிச்சிருப்பாம, நிறைய அறிவு இருக்கும். பாரதி சொல்வது போல சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய பராசக்தின்னு பாரதி கேட்பார் பாருங்க. அந்த மாதிரி கேட்கின்ற அளவுக்கு அறிவு மிகுதியாக இருக்கும். யாருக்கு? கமலஹாசனுக்கு அந்த படத்துல. ஆனா அவங்கிட்ட இல்லாத ஒண்ணு எதுன்னா பணம். அறிவு மிகுதியா இருக்கிற மனுஷங்கிட்ட கூட வறுமை வந்து விடலாம். ஆகவே அறிவை நீங்கள் பெருக்கிக் கொண்டாலோ அல்ல அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டாலோ மட்டும் நீங்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு விட முடியாது. உங்களுடைய அறிவை வைத்து உங்களுக்கு பொருள் செய்ய தெரிய வேண்டும். அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சொல்கிறார். எவன் ஒருவன் தான் கற்ற கல்வியும் அவனுடைய அனுபவமும் அவனுடைய வாழ்க்கை முறையும் அடுத்தவர்களுக்கு பயன்படவில்லையோ, எப்படி அது பயன்படும்? பொருள் செய்கிற வகையில் தான் அது பயன்படும். பொருள் செய்வதற்காக தான் அது பயன்படும். அப்போ யார் ஒருவர் தான் கற்ற கல்வி சமுதாயத்திற்கு பயன்படவில்லையோ அவன் கற்றதே வீணுங்கிறார். அவன் எவ்வளவு வேணா கத்து வச்சிருக்கட்டும், அது வீண்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய அறிவாகட்டும், அனுபவமாகட்டும், எதுவா இருக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பொருள் செய்ய தெரியவில்லை என்றால், எவ்வளவு அறிவு இருந்தும், எவ்வளவு ஆற்றல் இருந்தும், எவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் அது வீண் என்றுதான் இன்று அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், திருக்குறள் ஏங்க இதே அளவுல இருக்குது, இது இன்னும் ஏன் மத்த மாதிரி ரீச் ஆகல அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், திருக்குறளை பொருளாதாரத்துடன் இணையுங்கள். திருக்குறளுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பாலம் அமையுங்கள். அப்ப பாருங்க அது என்ன ஆகுது. கிடுகிடுகிடுன்னு திருக்குறள் எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ ஒரு பொருள் பொருளாதாரத்தோட இணையுதோ அப்பவே அதனுடைய வளர்ச்சி வேகம் கூடிடும். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல இந்த நவாப் பழம் என்று சொல்லக்கூடிய நாவல் பழம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பள்ளி வாசல்ல வச்சு பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே டம்ளர்ல அளந்து போடுவாங்க, 10 காசுக்கு 20 காசுக்குன்னு. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அது பணக்காரன் சாப்பிட்ற ஒரு பழமாவே இருக்காது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அது கீழே விழுந்துடாம அதுக்கு ஒரு ஃபோம் மெத்த மாதிரி போட்டு அதை அப்படியே பிடிச்சி அது எந்த பக்கமும் அடிபடாம எடுத்து அடுக்கி என்ன பண்ணாங்க, அந்த பழம் விற்பனைக்கு போகுது. அன்னைக்கு கிலோ 50 ரூபாய்க்கு போட்டா கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு அதே பழம் கிலோ 800 ரூபாய்க்கு விற்குது. ஒரு பக்கம் கூட அடிபடாம அழகா அதை பேக் பண்ணி அனுப்புறாங்க. காரணம் என்னதுங்களா? அது பொருளாதாரத்துடன் கனெக்ட் செய்யப்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரை வியாதி என்கிற வியாதிக்கு அருமருந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வியாதியோட அதை கனெக்ட் பண்ண உடனே அந்த சக்கரை வியாதி என்கிற அந்த நோயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. ஏன்னா வியாதி வந்துச்சுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டாகணும். அப்ப வியாதிக்கும் மருந்துக்குமான தொடர்புல ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்கிறது. அந்த இடத்து இந்த நாவல் பழம் பிடித்த ஒரு காரணத்தினால என்ன நடந்தது? இன்னைக்கு நாவல் பழம் அப்படியே சரிங்களா 10 மடங்கு 20 மடங்கு அதனுடைய விலை கூடிடுச்சு. அதை அப்படியே எடுத்து பேக் பண்ணக்கூடியது. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பழமா அது மாறிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதே போலத்தான் உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த திறமை, எந்த ஆற்றல், எந்த சக்தி, எந்த அனுபவம், எந்த அறிவு, இதை வைத்துக்கொண்டு உங்களால் பொருளாதாரம் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி பண்ண முடியலன்னா அது எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எஜுகேஷனா இருந்தாலும் சரி, என்ன கிடையாது, அது இந்த மனித குலத்திற்கு பெரும் பலனை அளிக்காது. மக்கள்கிட்ட அது விரைவாக பரவாது. சரி, அதற்காக பொருளாதாரத்தை மட்டுமே பின்னோக்கி சென்று விடலாமா? கூடாது. அங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நம்முடைய அறிவு பொருளை உருவாக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் பொருளை உருவாக்குவது மட்டுமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா பொருளை உருவாக்குவதற்கான நோக்கமே அதை வைத்து வாழ்வதற்காகத்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, எதற்காக சமைக்கின்றோம்? நம் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அடுப்பங்கரையில இருந்து சமைக்கிறாங்க. உடனே எங்க இருந்தோ குரல் கேட்குது, எங்க வீட்டு பெண்மணி எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலயே ஆர்டர் போட்டுறாங்க சார் அப்படின்னு. அப்படி அல்ல, அது தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆகவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு செய்து சமைப்பது எதற்காகன்னா, அப்படி சமைச்சதை உட்காந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம்.
அப்போ ஒரு 1/2 மணி நேர தேவைக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை செலவு பண்றோம். அப்போ அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் எதுக்காக செலவு பண்றோம்னா 1/2 மணி நேரம் சாப்பிடறதுக்கு தான். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஆகவே சமைப்பதனுடைய நோக்கம் சரிங்களா சாப்பிடுவதற்கு. அதே போல இந்த இடத்துல வள்ளுவம் வந்துன்னா செய்க பொருளை என்று சொல்வதற்கான நோக்கம் பொருள் ஏன் செய்யப்பட வேண்டும் என்றால் வாழ்வதற்காக. சும்மா ஒண்ணும் சொல்லல அவரு எதிரியை அழிச்சிரு பகைவரை அழிச்சிரு அதுக்காக நீ செய்யினா இன்னைக்கு நம்முடைய கல்வி முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் என்ன ஆயிடுச்சுன்னா பொருள் செய்யறதே முழு வாழ்க்கையா மாத்திட்டோம் நம்ம. ஒருத்தர் நாள் ஃபுல்லா சமைச்சுக்கிட்டே இருக்காருன்னா எப்ப சாப்பிடுவாரு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கை என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கை என்பது என்னன்னா ஒரு குழந்தை பருவம், அப்புறம் கல்வி கற்கும் பருவம், அப்புறம் சம்பாதிக்கிற பருவம், அப்புறம் என்ன சம்பாரிச்சுக்கிட்டே சாகிற பருவம். அவ்வளவுதான். இப்ப நாளா பிரிச்சுக்கலாம் நம்ம. குழந்தை பருவம், கல்வி கற்கும் பருவம், சம்பாதிக்கிற பருவம், சம்பாதித்துக் கொண்டே சாகிற பருவம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்று மாறி வருகிறது. ஆகவே சம்பாதிப்பதே வாழ்வதற்காகத்தான். இல்ல வாழ்வதற்காகத்தான் நம்ம சம்பாதிக்கணும்னு வள்ளுவம் நமக்கு சொல்கிறதை தவிர சம்பாதிக்கிறதே வாழ்க்கையாயிடக்கூடாது. இல்ல சமைக்கிறதே வாழ்க்கையாயிட்டா எப்ப சாப்பிடுறது? யோசிச்சு பாருங்க. அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய தவறி விடுகிற நாம் மறந்து விடுகிற ஒன்று என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்க, எதை படிச்சா சம்பாதிக்கலாம், என்ன கல்வி கற்றுக்கிட்டா சம்பாதிக்கலாம், எந்த தொழில் கத்துக்கிட்டா சம்பாதிக்கலாம் சொல்லி தரோம். ஆனா நம்ம மறந்து விடக்கூடிய விஷயம் என்னன்னா சம்பாதிச்ச வச்சு எப்படி வாழணும், சம்பாதிச்ச வச்சு எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், சம்பாதிச்ச வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம சொல்லி தருகிறோமா? அதற்கான கல்வி முறைக்கான இல்ல. அப்ப வள்ளுவர் இங்க பொருள் செய்ய சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? இன்னையிலிருந்து கட்ட 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 கட்டன்னு பணத்தை அப்படியே சம்பாரிச்சு குவிச்சு அப்படியே எதுக்குமே பயன்படாம அப்படியே மலையா எடுத்துட்டு போறதுக்கு விஷயமா செய்யக்கூடாது. அப்படி போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையினோட ஓட்டம் வெறும் சம்பாதிப்பதற்காகவே இருக்கக்கூடாது. அதை அனுபவிக்கணும். கயல் என்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு காட்சி காட்டுவாங்க. 2 பேரை பார்த்தா ஆள் தீவிரவாதி மாதிரி இருப்பாங்க. கையில ஏதோ கொஞ்சம் இரும்பு உபகரணங்கள்லாம் இருக்கும், கத்தி எல்லாம் இருக்கும். உடனே ஒரு போலீஸ்கார் பார்த்துட்டு இவங்களை பார்த்தா தீவிரவாதி மாதிரி தெரியுறாங்க. உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரயில்வே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது தீவிரவாதி மாதிரியே தெரியும். சரிங்களா? ஹலோ. எஸ் சார். ஓகே ஓகே ஓகேங்க. இல்ல மியூட் பண்ணிட்டேன். கேக்குதையா? இல்ல அதான் என் நடுவுல சில குரல்லாம் வந்துச்சு, மியூட் பண்ணிட்டேன். அப்போ அந்த திரைப்படத்துல காட்டுவாங்க, என்னதான் அவனுங்களை பாக்குறதுக்கு தீவிரவாதி மாதிரி இருந்தாலும் அவனுங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கலன்னு ஒவ்வொன்றா ப்ரூஃப் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு ஒரு தொழிலதிபருக்கு போன் பண்ணுவாங்க. அந்த தொழிலதிபர் யாருன்னா பிரபு இருப்பாரு. அவரும் எங்கேயோ டூர்ல இருப்பாரு. ஓ இந்த பசங்களா, இந்த பசங்க எனக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கைங்க. 6 மாசம் சம்பாதிப்பானுங்க, 6 மாசம் சம்பாரிச்சு எடுத்துட்டு அடுத்த 6 மாசம் உலகம் சுத்தி வருவானுங்க, ஜாலியா இருப்பானுங்க. ஆனா நம்மளால அது முடியல. ஆனா நான் ஒண்ணு பண்ணிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டேன்னா 6 மாசம் என்னால சுத்த முடியாது. அதனால இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடுபட்டு ஒரு 6 நாள் பயணமா நான் வெளியில வந்திருக்கிறேன். அற்புதமான வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்க்கையை நான் இப்ப அனுபவிக்க கத்துக்கிட்டேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த காட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ நம்ம எல்லோருமே வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது எதுக்காக என்றால் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக. அதை மறந்து பணம் சம்பாதிச்சிட்டு கூடாது. அதனால இந்த இடத்துல வள்ளுவர் அதை வச்சுக்கிட்டு வாழ்னு சொல்லல, செய்க பொருளை மட்டும் சொல்லிட்டாரு. காரணம் என்னதுங்களா? இந்த ஒரு அதிகாரத்துல பொருளை எப்படி எல்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டாரு. மத்த எல்லா அதிகாரத்திலையும் அதை வச்சுக்கிட்டு எப்படி வாழுதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல பொருளை மட்டும்தான் செய்ய சொல்லிட்டாரு, அதை வச்சுட்டு எப்படி வாழணும்னு சொல்லி தரலன்னு இங்க உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் கூட யோசிச்சுட்டு கூடாது. மத்த எல்லா அதிகாரம் எதுக்காகன்னா இங்க பொருள் செய்வதற்காக ஒரு அதிகாரம் இல்ல, அதுக்கு 10 குறள் போதும். பாருங்க, பொருள் செய்வதற்கான அதிகாரம் 10 குறள் போதும். சரிங்களா? அதை வைத்து வாழ்வதற்கான அதிகாரம் எவ்வளவு இருக்கு பாருங்க. மீதி இருக்கிற 1320 குறள்கள் இருக்கிறது நீங்க அதை வைத்து வாழ்வதற்காக. அது எதற்காக? பொருளை வைத்து வாழ்வதற்காக. அப்போ பொருளை வைத்து வாழ்வதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம். பொருளை செய்வது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அதுக்கும் நம்ம முக்கியம் கொடுத்து பொருளை செய்ய வேண்டும். பொருள் செய்வதே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுதான்
வள்ளுவம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி நேரம் எதற்காக செலவிடப்படுகிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொருளை உருவாக்குவதிலே நம்முடைய காலம் போடுது. எப்படி பார்த்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற காலன்றது ஒரு அதிகபட்சமாக ஒரு 25 வயது. படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 5 வயதுல இருந்துன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையா இருந்துட்டோம். 5 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கூட அடுத்த ஒரு 20 வருஷம் படிப்புக்காக செலவு பண்றோங்க. ஓகே, சிறப்பு. எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுறோம்? 25 வயசுல ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல. சரி, அதோட முடிஞ்சு போயிடுதா நம்ம சம்பாதிக்கிறது? இல்லையே. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் உயிரோட இருக்கிற வரைக்கும் பல பேர் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்களே. ஏன்? ஏன்னா அந்த பொருளாதாரம் பத்துறதில்லை நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 20 வருஷம் படிப்பு படிச்சோம். அடுத்து 35 வருஷம் பொருளை உருவாக்குறோம். அதோடவாது நிறைவு செய்துக்கிறோமா? 60 வயசுக்கு பிறகாவது எல்லாரும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் பயங்கர சந்தோஷமா சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு, சுத்த வேண்டியதெல்லாம் சுத்தி, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு அப்படி ஒரு வாழ்க்கை வாழறானா? இல்ல. அதுக்கு பிறகும் என்னன்னா வந்த பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு, இல்ல வந்த பணத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறது, தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்கறதுன்னு இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நிறைய பேர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு வாட்ச்மேன் டியூட்டிக்கோ இல்ல ஒரு கம்பெனில கணக்கு எழுதுற வேலைக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு போறாங்க. ஏன்? ஏன்னா இன்னமும் பொருளை உருவாக்க வேண்டியதா இருக்குது வாழ்க்கை வாழ்வதற்கு. அது மிகப்பெரிய தவறு. நாம் வாழ்வதற்கான பொருளை உருவாக்கி விட்டு நாம் வாழ்க்கையை நீண்டதாக வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நீண்ட பகுதி பொருளை உருவாக்குவதற்கே செலவாக்கப்படுகிறது. சரி, அப்படி ஒரு 60 வயசு வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வாழறாங்கன்னா இல்ல. அதுக்கு பிறகும் திரும்ப சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்? சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். அப்படி வாழறதுக்கு பொருள் தேவைப்படுது. அப்ப வள்ளுவத்தினுடைய இந்த குறளை எடுத்து நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் செல்வந்தன் ஆகாமல் ஓயக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான குறள் எதுவென்றால் இந்த குறள் தான். இந்த குறளை மனதிலே எடுத்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுக்கு 2 பகை. கருப்பொருளாக இருக்கிற பகை வறுமை, உருப்பொருளாக இருக்கிற பகை மனிதர்கள். இந்த 2 பகையும் அறுக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய கூரிய ஆயுதம் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது இரும்பால் செய்யப்பட்டதா? இல்லை. எஃகால் செய்யப்பட்டதா? இல்லை. செம்பால் செய்யப்பட்டதா? இல்லை. பித்தளையினால செய்யப்பட்டதா? இல்லை. அல்லது அது ஒரு கற்கருவியா? இல்லை. வேற எது? நீ அளவு கடந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம், பணம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். செய்க பொருளைன்னு சொல்றாரு. இதைத்தான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம் செய்க பொருளைனா? சம்பாதிங்க பொருளைன்னு சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. வருமானம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. ஆனா இந்த இடத்துல செய்க பொருளைன்னு சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். செய்கை என்பது உற்பத்தியை குறிப்பது. உங்களுக்கு 10 கிலோ நெல் வேணுமா? உற்பத்தி பண்ணிக்கலாம். 100 கிலோ நெல் வேணுமா? உற்பத்தி பண்ணிக்கலாம். 1000 கிலோ நெல் வேணுமா? உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளவு நமக்கு வேணுமோ அதை என்ன செய்யலாம்? உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதே போலதான் உங்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை உற்பத்தி செய்யுங்கள் என்று சொல்வதற்கான ஒரு அற்புதமான வார்த்தை தான் செய்க பொருளை. நாம எல்லாருமே இன்னைக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பேரும் வருமானம் தான். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதன் மூலியமா பொருளை செய்யறீங்கன்னா அதுக்கு பேரும் வருமானம் தான். ரெண்டுத்துக்குமே வருமானம் தான் பேரு. ஆனா சம்பளம் வாங்கி நீங்கள் செல்வந்தர் ஆக முடியாது. சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு உயர்ந்துதான் நீங்கள் செல்வந்தன் ஆக முடியும். ஆகவே உங்க தொழில்ல உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளாதாரமாக இருக்க வேண்டுமே தவிர அது அளந்து அளந்து போடக்கூடிய ரேஷன் மாதிரி வரக்கூடிய சம்பளமாக இருந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ரேஷன் மாதிரி அளந்து அளந்து உங்களுக்கு வருமானம் வருதுகிறது என்றால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் செல்வந்தாராவது மிக கடினம். அப்ப உற்பத்தி செய்வதாக இருக்க வேண்டும். அப்ப உற்பத்தி செய்வதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பொருளை சம்பாதியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக பொருளை செய்க பொருளை என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு
மீண்டும் இன்றைய தினத்திற்கான இந்த அற்புதமான குரலை உங்களுடன் கூறி விடைபெற இருக்கின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய குரல் பால் 2 பொருட்பால் இயல் 8 கூழியல் அதிகாரம் எண் 76 பொருள் செயல் வகை குரல் எண் 759 செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனிற்குரியது இல் என்கிற குரலுக்கொப்ப நாம் எல்லோருமே நமக்கு பகையாக பார்க்கக்கூடியது வறுமை. இனிமேல் நம்மளுடைய பரம்பரையிலேயே வறுமைன்னு ஒண்ணு எட்டியே பார்க்கக்கூடாதுங்க. அப்படி வறுமையே எட்டி பார்க்கக்கூடாத நிலைக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்திலே செல்வந்தராக மாறுவதுதான். ஆகவே இப்பொழுது எல்லோருமே இந்த ஆண்டு செல்வ சிந்தனையினுடைய நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற, நாளைக்கு நிறைவடை போகிற இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது முடிவு பண்ணுங்கள், நான் செல்வந்தன் ஆகாமல் ஓய மாட்டேன், செல்வந்தன் ஆகாமல் மடிய மாட்டேன், செல்வந்தன் ஆகாமல் வீழ மாட்டேன், செல்வந்த தன்மையை அடையாமல் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதை நீங்கள் மனதிலே உறுதி செய்து கொண்டு இந்த பொருளை உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். சரிங்களா? செய்க பொருளை செய்க பொருளை செய்க பொருளை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் லக்ஷ்மி ரெடியா இருக்கேன் சார். மகேஸ்வரி சொல்றாங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை கோவையை சேர்ந்த லட்சுமி அவர்களும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அவர்களும் இணைந்து வழங்குங்கள். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்க 2 பேரும் அன்மியூட் பண்ணிட்டு அக்கா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நான் சொல்றேங்க. சரிக்கா சொல்லுங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் உண்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய கோவையை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஈரோடு ஆரன்புதூரை சேர்ந்த வெற்றி திலகம்மா, வாருங்களம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல் செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எஃதனிற் கூறியது இல். அன்பு என்ற அன்னை பெற்ற அருள் குழந்தைக்கு பொருள் என்ற செவிலித்தாய் தேவைப்படுகிறாள். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் உள்ளவரை புகழ்ந்து போற்றும்
இல்லாதவரை இகழ்ந்து தூற்றும் இவ்வுலகில் பெரும் செல்வம் ஒருவரிடம் இருப்பினும் அது அருள் நெறியிலோ அன்பு வழியிலோ வராத போது செல்வத்தால் என்ன பயன்? ஆக அறத்தின் வழியே நாம் பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் என்னும் அணையா விளக்கு கையில் இருந்து விட்டால் இருள் என்ற துன்பம் நம்மை விட்டு அகன்றுவிடும். பகைவரின் செருக்கை அளிக்கும் கருவி பொருளாய் இருப்பதால் அதை நாம் சேமிக்க வேண்டியுள்ளது. ஆக நாம் அறம் பொருள் இன்பத்தை பெற வேண்டுமானால் பொருள் ஈட்டியவர்க்கு இன்பம் தானாக வந்து சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா, ரொம்ப அற்புதமாக கூறிவிட்டீர்கள். அடுத்ததாக சென்னையை சேர்ந்த ரிச்வி அருணகிரி அவர்கள். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய செல்வ சிந்தனையில் குறள் எண் 759, அதிகாரம் பொருள் செயல்வகை, பால் 2. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். சித்தரஞ்சன் தாஸ், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குருவுமான சித்தரஞ்சன் தாஸ் அவர்களின் தந்தை அவருடைய நண்பரின் தேவைக்காக ஊர் மக்களிடம் கடன் வாங்கி பணத்தை அவருக்கு உதவி செய்தார். கடன் பெற்ற நண்பர் பணத்தை திருப்பி தராததனால் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பின்பு இன்சால்வெண்ட், திவால் பத்திரம் பெற்று கடன் பெற்றவர்களிடம் அந்த பத்திரத்தை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். நான் வாழ்க்கையில் நொடிந்து போய்விட்டேன், ஆகையால் கடனை திருப்பி தராத நிலையில் நான் இருக்கிறேன் என்று அனுப்பிவிட்டார். பின்னாளில் சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் இங்கிலாந்து சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி ஏராளமான பொருள்களை சம்பாதித்தார். அப்படி சம்பாதித்த பொருள் ஒவ்வொருவராக தன் தந்தை திருப்பி தர வேண்டியவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார். அவ்வாறு திருப்பி கொடுக்கும்போது ஒருவர், உங்கள் தந்தை ஏற்கனவே இன்சால்வென்ட் நோட்டீஸ் தந்து விட்டதால் அந்த பொருளை நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார். அதற்கு சித்தரஞ்சன் தாஸ் சொன்னார், உண்மைதான், சட்டப்படி அது சரிதான், ஆனால் சட்டத்திற்கு மேல் மனசாட்சி உள்ளது. என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழுக்கை போக்குவதற்காகவே என் தந்தை பெற்ற கடனை தமையனாக நான் அதை திருப்பி கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த பணத்தை கொடுத்து குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழுக்கை போக்கினார். ஆக 2 வகை எதிரிகள் உண்டு. ஒன்று கரு, இன்னொன்று உரு. உருவில் பகைவர்கள் என்று சொல்லலாம். கரு என்பது பசி. அப்படிப்பட்ட பசியை போக்க வேண்டும் என்றால் ஏராளமான பொருளை சேர்க்க வேண்டும். செல்வந்தர்களாலேயே அந்த பசியை போக்க வல்லமை பெற்றவர்களாவார். ஆக அந்த விதத்தில் நாம் பொருளை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு அதிகாரம் பொருள் செயல் வகை வைத்து குறள் எண் 759 760 வரை பிரபஞ்ச புலவர் இந்த குறளை நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் மீண்டும் இன்றைய குறள் 759, அதிகாரம் பொருள் செயல் வகை, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. நன்றி 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 நன்றிங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சரிங்களா? ஐயா சொன்ன அதுக்கு பேர் என்னன்னா மஞ்ச நோட்டீஸ்ன்னு பேரு. நம்ம வழக்கத்துல, பெயர் வழக்கத்துல மஞ்ச நோட்டீஸ், அதாவது ஐபி என்று சொல்வார்கள், இன்சால்வென்ட் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஐபி. ஐபி கொடுத்துட்டாருன்னா யாருக்கும் பணம் கட்ட தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பல தொழிலதிபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுக்க முடியலன்னா ஐபி கொடுத்துருவாங்க. ஐபி கொடுக்குறதுனா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கோர்ட்ல சொல்லிடுவாங்க, இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, அதனால கடன் கொடுத்தவங்களா இருந்தாலும் வாங்கினவங்களா இருந்தாலும் அவர்கிட்ட போய் திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏன்னா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு விதிப்படி கோர்ட் அறிவிக்கிறது தான் அந்த ஐபி. சரிங்களா? ஆனா அப்படி தாண்டியே அதை கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன காரணம்னா அந்த இழிவை போக்குவதற்காக. அப்போ செய்யக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, அது உங்க வாழ்க்கையில வறுமையை போக்கும், அவமானத்தை போக்கும், இழிவை போக்கும்,
சரிங்களா? எது எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் போக்கும். அது அவ்வளவு வல்லமை கொண்டது அது. அதனாலதான் வள்ளுவன் அதை உற்பத்தி பண்ண சொல்கிறார் அதை. நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த யோகானந்தம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக செல்வ வணக்கம். நம்ம எதிரிகள்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தொழில் சார்ந்தது, இது மாதிரிதான் நம்ம எதிரிகளுக்கு. இப்ப ஐயா சொல்லும்போது கூட அந்த எதிரிகளுக்கு சரியா விளக்கம் சொல்ல முடியல. அதனால அது மாதிரி எதிரிகள் யாருன்னாக்க நாம தாங்கிறது இன்னைக்கு வள்ளுவன் நல்லா தெளிவா சொல்லியிருக்காரு. வழிபுரன் வள்ளுவன் நல்லா நமக்கு தெளிவா ஆழமாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆழ்மனதில் பதிய பற்றி பேசலாம். அதாவது ஒரு இதுல சொல்லுவாங்கல்ல, வலிக்கை விழுந்தா அடுத்தவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். அதே மாதிரி வறுமையில போது நம்ம அடுத்தவர்கள் பார்க்கறது மாதிரி நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது வலிக்கு விழுந்தா அடுத்தவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். அதே மாதிரி வறுமையில நம்ம இருந்தோம்னாக்கா அடுத்தவங்க பார்க்கும்படி நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அது மாதிரி அன்றாடம் நமக்கு வறுமையை நம்ம போக்கக்கூடிய சிந்தனைகளை நம்ம மேலும் வளர்த்துக்கிட்டு நம்ம பொருளாதாரத்துல ஒரு தொழில்னு ஒரு கோடு மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அந்த கோடை ரோடு போடுறது நமக்கு சிந்தனை மேற்கொண்டு நமக்கு வளரல. அதை நம்ம சிந்திக்கவும் இல்லை. நம்ம இந்த வறுமைட்டு இந்த வறுமைக்குள்ளேயே நம்ம சுத்தி வளர்ந்துட்டோம். அந்த கோடை ரோடு போடுற அளவுக்கு இன்னைக்கு இந்த சொற்களும் குரலும் நமக்கு இன்னைக்கு நல்லா அமைஞ்சிட்டு ஆள் மனதில் நல்லா இன்னைக்கு பதிவாயிருக்கு. எதிரி நம்மளுடைய வறுமை தான், அதை போக்கணுங்கிறத இன்னைக்கு இந்த கருத்தை நல்லா ஆள் மனதில் நான் எடுத்துக்கிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, மிகச்சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவள்ளியை சேர்ந்த டி.கே. ஒடியல் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, நிறைவுரையாற்றுங்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கு வைப்ரன்ட் சார் நல்ல தகவலையும் சிந்தனையும் கொடுத்திருக்கிறாரு. தொடக்க நிலையில நம்முடைய அருணகிரி சார் அற்புதமான எக்ஸலண்டான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே அவருக்கும் நன்றி. அந்த வகையில இன்றைக்கு அதிகாரம் எண் 76 பொருள் செயல் வகை ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம். நிச்சயமா ஒவ்வொரு நபருமே ஏன் நாம் பொருள் ஈட்ட வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் இது. அதே போல குறள் எண் 759 செய்ய பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனில் கூறியது எல். ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா பாருங்க, குறளை படிக்கிறதுக்கு நாம் பொறுமை, நிதானம் தேவைப்படுகிறது. ஆகவே பொருளாதாரத்தில் உயரணும், ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா நமக்கு புரிதல் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வரணும். அந்த வகையில இன்னைக்கு வைப்ரன்ட் சார் ஐயா சார் ஏதோ குறள் பதிவு வந்துச்சுங்களா? ஓகே. இன்னைக்கு வைப்ரன்ட் சார் நம்மகிட்ட கேள்வியாவே முதல்ல தொடக்கத்துல நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கினாரு. படைப்பு அப்படிங்கிறது 2 வகைப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. 1 இறைத்தன்மையால் படைக்கப்பட்டவை, 2 மனிதனால் படைக்கப்பட்டவை. இந்த 2 படைப்பு நிலையிலுமே இப்ப அத்தனை வேலைகளையும் மனிதன்கிட்டே விட்டுட்டாரு. அப்ப மனிதன் தான் படைப்பு அப்படிங்கிற ஒரு வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். ஏற்கனவே ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள், உருவாக்க தயாராக இருக்கக்கூடிய பொருள் எக்கச்சக்கம் ஏராளம். அந்த வகையில இறைத்தன்மையால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மனிதனுக்கு தேவைப்படுவது இன்னைக்கு ஒரு வாழ்வியல் முறை, ஒரு அமைப்பு முறை, நெறிமுறை. அந்த நெறிமுறைகளுக்காக நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஆட்சி முறை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆட்சி முறையில மக்களுடைய அந்த வழிமுறைகள் எப்படி இருக்கணும், தினந்தோறும் அவருடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. அது நமக்கு இன்னைக்கு அவசியமா தேவைப்படுகிறது. அதற்காக
ஒரு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு பொருள் தான் பணம். அப்ப பணம் தான் பிரதானம் என்ற ஒரு பொது விதி அப்படிங்கிற நிலையில இருக்குது. ஆகவே இன்னைக்கு விலங்குகள் மனிதர்கள் ரெண்டையுமே பார்க்கணும். விலங்குகளுக்கு ஏழ்மை வறுமை அப்படிங்கிறது வருவதே கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு வருகிறது. ஏன், என்ன காரணம்? இதை ஒரு கேள்வியை முன் வச்சாரு. விலங்குகளுக்கு கூட வறுமை நிலையை உருவாக்கினது யார் அப்படின்னாக்கா மனிதன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஆகவே மனிதர்களுக்கு வரக்கூடிய வறுமை என்பது எப்படி வருது அப்படின்னாக்கா நம்முடைய முயற்சி, அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மை, இதை பொறுத்து தான் வறுமை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகவே வள்ளுவம் சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த வறுமை என்ற பகை, இந்த வறுமைங்கிறதே நமக்கு பகை. அந்த பகையை வெல்லக்கூடிய ஒரு நிலையில ஒருவனுடைய முயற்சி இருக்கணும். அந்த மாதிரி முயற்சி இருக்கக்கூடிய ஒருவன் வறுமையை வென்று விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுவே மிகப்பெரிய சிறப்பு. இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் சில பேர் கேவலம் பேசுவாங்க, கிண்டல் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் அப்படி என்ன அப்படின்னாக்கா, நாம் பொருளாதாரத்தில் உயர்வதுதான். அதுதான் ஒரு மிக சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. அதே போல இந்த வறுமை என்பது இளமையில் வருது மிகப்பெரிய கொடுமை. இன்னைக்கு திருட்டு, வழிப்பறி இது எல்லாமே நடக்கிறது யாரு பண்றாங்கன்னா 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, 60-70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, சின்ன சின்ன நபர்கள் தான். 10 வயசுக்கு கீழே கிடையாது, 60 வயசுக்கு மேல கிடையாது. அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் பண்றாங்க அப்படிங்கிறத ஐயா சொன்னாரு. உண்மைதான். ஆனா இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த வறுமை. இந்த வறுமையை நாம வேறு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் பொருளினுடைய சிறப்பு. ஆகவே செய்க பொருளை, என்னத்தை நம்ம பண்ணணும்? பொருளாதாரத்தை தான் நம்ம உருவாக்கணும். பணம் என்று ஒரு விஷயம் மீண்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போறதில்லை. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் நாம் பொருளாதாரமாக மாற்றி அந்த பொருளாதாரத்தை தன் வசப்படுத்த வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. ஆக மனிதனுக்கு தேவையான அனைத்தும் அவன் மனிதில் இருக்கிறது. எல்லாமே இருக்குங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு? அது கருப்பொருளாக இருக்கிறது. கருப்பொருளை எடுத்து விட்டால் ஒரு பொருள் தானாக கிடைத்துவிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது. ஆகவே அந்த உருப்பொருள் கிடைத்து விட்டால் பகைவரின் செருக்கு தானாக அறுக்கும். பகைவனுடைய செருக்கு தன்னாலேயே அருந்துடும் அப்படின்னு நமக்கு தெள்ள தெளிவா சொல்லிருக்கிறார் வைப்ரன்ட் சார். ஆகவே பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்தால் அதுவே பகைவரை அறுக்கும். கூர்மையான கருவி. கூர்மையான கருவி என்பது பொருளாதாரம். ஆகவே அறிவாற்றல், சிந்தனை எது இருந்தாலும் சரிங்க, ஆனா அந்த அறிவை வைத்து பொருளை செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நபராக நாம் வர வேண்டும். நிறைய அறிவு, நிறைய சிந்தனை, நிறைய ஆற்றல் இருக்குது. ஆனா பொருளாதாரத்தில் அந்த ஈட்டக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் உருவாக்கினால் மிக சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு நாவல் பழத்தை குறிப்பிட்டார். நாவல் பழம் என்பது பள்ளிக்கூடத்துல நம்ம டம்ளர்ல அளந்தளந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்திருப்போம். அப்படியே சும்மா சாதாரணமா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு மருந்தா மாறி பொருளாதாரத்தில் அந்த நாவல் என்பது இணைந்து விட்டது. அது இன்னைக்கு 1 கிலோ 800 ரூபா அப்படின்னு சார் குறிப்பிட்டார். உண்மைதான், 800 ரூபா. நம்ம அந்த விலை பார்த்துட்டே நிறைய பேர் வாங்குறதில்ல. இன்னைக்கு மருந்தா அது பயன்படுது சுகருக்கு அப்படின்னு சொல்லி அதை பெரிய அளவுக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆகவே நம்முடைய நோக்கம் பொருளாதாரத்தில் உயர்வது மட்டுமல்ல, அதை பயன்படுத்தி வாழணும். நம்ம இன்னைக்கு சமையல் பண்றோம், சமையல் தொடர்ந்து காலை முதல் மாலை வரையிலும் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா அதை யார் சாப்பிட்றது? அதே போலத்தான் நிறைய பேர் பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எந்த விதமான சுக போகம், இனிமையான அல்லது சந்தோஷமான இடங்களுக்கு போறதில்ல, வர்றதில்ல, பண்றதில்ல. பொருளாதாரத்துல நான் உயரணும் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா என்னைக்கு நாம் வாழ்வது? ஆக சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, நாம் பணம் சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தாலும் கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். வாழும் போதே வாழ்க்கை வாழ்வதுதான் சிறப்பு. அந்த வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தை ஒட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் நாம மனதில் பதிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தினந்தோறும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கணும். தினந்தோறும் உற்பத்தினாக பொருளாதாரம். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் இருந்தாதான் நாம் கொடுக்க முடியும், வாழ முடியும். மாறாக ரேஷன் மாதிரி அளந்து நிறுத்து போடக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கக்கூடாது. ரேஷன்ல பாருங்க, நீர்த்து போடுவாங்க, அளந்து போடுவாங்க.
ஆக இந்த நிலை மாறணும். அதே போல மாறினாதான் நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆக பொருளாதாரத்தில் உயர்ந்து பகைவரின் செருக்கை அறுக்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் நம்முடைய முயற்சியை, அறிவை பயன்படுத்த வேண்டும். இதுதான் நீங்க வைப்ரன்ஸ் சார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஆகவே இதை பயன்படுத்தி நாம் அனைவரும் மிகச்சிறந்த உயரத்திற்கு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் அப்படின்றதான் சார் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் வைப்ரன்ஸ் சாருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமாக நிறைவுரையை எடுத்து வழங்கினீர்கள். ஆகவே நான் அள்ளி தெளித்த முத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து கோர்த்து கொடுப்பது மிக அற்புதமாக இருக்கின்றது. அந்த வகையில நாம் நாளை வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையுடைய நிறைவு நாள். உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிசுக்குரிய கேள்வி என்று கூட சொல்லலாம் இதை. நாளை குரல் என்னவாக இருக்கும், அந்த குரல் எண் என்ன என்று யாரெல்லாம் யூகம் பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாளைக்கு நிறைவான நாள். நம்முடைய அந்த நிறைவான நாளிலே நிறைவாக கொடுக்கக்கூடிய அந்த குரல் எண் என்ன என்று இந்த தினமலர்ல போடுவாங்க இல்லையா, இது பரிசுக்குரிய கேள்வின்னு. அந்த மாதிரி இந்த கேள்வி பரிசுக்குரிய கேள்வி. நாளை வழங்கக்கூடிய குரல் எண் என்ன என்பதை நாளை ஆரம்பிக்கும் பொழுது எவர் தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான நிகழ்வு. எல்லாரும் உள்வாங்கி இதன்படி செயல்பட்டு நாம் செல்வந்தர் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்தை வழங்கிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய நல்வுள்ளத்திற்கும், நிறைவுரையாற்றிய வடிவேலையா அவர்களுக்கும் நாம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நிறைவான நாள் நாளை வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையுடைய நிறைவு நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.